Hello everyone, welcome to EQSIS. இந்த வீடியோவில் EQSIS Intraday Scanner Intraday ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். EQSIS Intraday Scanner எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ தட் நீங்கள் EQSIS Intraday Scanner எஃபெக்டிவாக உங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ EQSIS Intraday Scanner பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் Intraday Scanners இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்ப்போம். Intraday ட்ரேடிங்கில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியே ரைட் அண்ட் மொமெண்டம் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறது தான். மார்க்கெட்டில் இருக்கிற தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸில் இருந்து ஒரு சில ஸ்டாக்ஸை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபில்டர்ஸ் அண்ட் ஸ்கேனர்ஸ் தேவைப்படுது. ஸோ இன்ட்ராடே ஸ்கேனர்ஸ் உங்கள் டைமை சேவ் பண்ணி ரைட் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். ஸோ அதனால தான் இன்ட்ராடே ஸ்கேனர்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ EQSIS இன்ட்ராடே ஸ்கேனரை எங்கே ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். கூகுள் பாரில் EQSISன்னு சர்ச் பண்ணுங்கள். EQSIS வெப்சைட் லிஸ்ட் ஆகும். கிளிக் பண்ணி வெப்சைட் உள்ள போங்க. மெனுவில் அனாலிசிஸை கிளிக் பண்ணுங்கள். நிறைய டூல்ஸ் இருக்கும். பட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராடே ஸ்கேனர். இன்ட்ராடே ஸ்கேனரை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட்ராடே ஸ்கேனர் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜை புக் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்கை கிளிக் பண்ணியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது EQSIS இன்ட்ராடே ஸ்கேனர் டூலை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த டூலில் பார்த்தீங்கன்னா 3 ப்ராட் செக்ஷன்ஸ் இருக்குது. 1 ஸ்டாக் ஸ்கேனர், இதில் தான் உங்களோட ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ண போகிறீங்க. 2 சார்ட்ஸ், 1 மினிட், 2 மினிட், 5 மினிட் அண்ட் டெய்லி இன்டர்வல் சார்ட்ஸ் இதில் இருக்குது. 3 இண்டெக்ஸ் ஸ்கேனர். ஸோ எந்த இண்டெக்ஸ் அவுட் பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, அண்டர் பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்றதை குயிக்காக இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த 3 செக்ஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டாக் செலெக்ஷனை ஈஸியராகவும் எஃபெக்டிவாகவும் பண்ண முடியும். இப்போது இந்த ஸ்டாக் ஸ்கேனர் டேபிளை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, அதில் ஸ்டாக்ஸை எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இங்கே மெனு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு சம் டிஃபால்ட் காலம்ஸ் காட்டும். இன்ட்ராடே காலம், EOD காலம், ப்ரைஸ் அனாலிசிஸ் காலம், வால்யூம் அனாலிசிஸ் காலம். நீங்கள் என்ன காலமில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலமை செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை உங்களுக்கு கஸ்டம் காலம் வேணும் அப்படின்னா கஸ்டம் பட்டனை கிளிக் பண்ணி சில காலம்ஸை ஹைட் அண்ட் அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணுறதுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் காலமில் இருக்கிற ஃபில்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 கிளிக்கில் அந்த ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டே கெய்னர் ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா டே கெய்னர் ஃபில்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டே கெய்னரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் லிஸ்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரி காலமில் இருக்கிற மெட்டல் ஃபில்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். ஸோ இப்படி தான் காலம்ஸை கஸ்டமைஸும் பண்ண முடியும், ஃபில்டரும் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் EQSIS இன்ட்ராடே ஸ்கேனரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது இந்த இன்ட்ராடே காலம்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாக் ஸ்கேனரில் இருக்கிற மெனு பட்டனை கிளிக் பண்ணி டிஃபால்ட் இன்ட்ராடே காலமை செட் பண்ணிக்கோங்க. ஸோ வால்யூம் ப்ரொஃபைல், ஓப்பன் ஸ்டடி, ப்ரைஸ் ஐஃபன்ஐ, ட்ரேட் ஐஃபன்ஐ, இதெல்லாம் இன்ட்ராடே காலம். ஸோ இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வால்யூம் ப்ரொஃபைல். வால்யூம் ப்ரொஃபைல் பற்றி டீட்டெயில் வீடியோ அப்கமிங் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் வரும். பட் இப்போ வால்யூம் ப்ரொஃபைலை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்டாக் நிறைய ப்ரைஸஸில் நிறைய வாட்டி ஒரு நாளில் ட்ரேட் ஆகும். ஸோ அந்த ஸ்டாக் எந்த ப்ரைஸில் அதிக வால்யூம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல் இந்தியா 143 to 146 ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 143 to 146 ப்ரைஸ் ரேஞ்சை 30 பைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த 30 பைஸில் அதிக வால்யூம் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்றத வால்யூம் ப்ரொஃபைல் சார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஃபோசிஸோட வால்யூம் ப்ரொஃபைல் பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளை கிளிக் பண்ணி இன்ஃபோசிஸ்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃபோசிஸோட வால்யூம் ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ அதில் நீங்கள் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இன்ஃபோசிஸோட அதிக வால்யூம் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் ரெக்கார்டட் வால்யூம் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஆரஞ்ச் கலரில் ஹைலைட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஓப்பன் ஸ்டடி காலம். ஸோ ஒரு ஸ்டாக்கோட ஓப்பனிங் பிஹேவியரை இந்த ஓப்பன் ஸ்டடி காலம் ஈஸியாக ஃபில்டர் பண்ணிட்டோம். ஓப்பன் லோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் லோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டோம், ஃபில்டர் ஆகிடும். ஓப்பன் லோனா என்னென்னா ஒரு ஸ்டாக்கோட ஓப்பனிங் ப்ரைஸும் லோ ப்ரைஸும் சேமாக இருந்தால் ஓப்பன் லோவில் வரும். இட் மீன்ஸ் ஒரு ஸ்டாக் ஓப்பன் ஆனதில் இருந்து லோவை கட் பண்ணாமல் அந்த ஸ்டாக் ஹையராகவே கிரைண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ராப் டவுனில் ஓப்பன் ஹை இல்லை. ஸோ ஓப்பன் ஹையில் எந்த ஸ்டாக்குமே அட்லீஸ்ட் ஒன் ஸ்டாக்கும் மேட்ச் ஆகாதனால தான் ஓப்பன் ஹையில் இல்லை. இன்கேஸ் ஒன் ஸ்டாக் மேட்ச் ஆயிருந்தால் ஓப்பன் ஹை ஃபில்டர் அங்கே இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த கேஸில் ஓப்பன் ஐ இந்த டைமில் இல்லாதனால ஓப்பன் ஐ காட்டல. பட் நாளைக்கு ஓப்பன் ஐ காட்டும். ஸோ வீக் புல்ஸ்னால் ஒரு ஸ்டாக் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அந்த கேப்பை க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வீக் புல்ஸ். ஸோ இதே மாதிரி வீக் பியர்ஸும் இருக்கும். வீக் பியர்ஸ் இன்றைக்கி எந்த ஸ்டாக்கும் மேட்ச் ஆகாததுனால வீக் பியர்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் ப்ரைஸ் ஐஃபன் ஹை.
ப்ரைஸ் ஐஃபன் ஐனா உங்களுக்கு ப்ரைஸ் ஐஃபன் இன்ட்ராடே. ப்ரைஸ் ஐஃபன் இன்ட்ராடே காலம்ஸில் உங்களுக்கு டே கெய்னர் அண்ட் டே லூசர் ஃபில்டர்ஸ் இருக்கும். இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸை உங்களுக்கு இந்த ஃபில்டர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணோம். சிமிலர்லி உங்களுக்கு EOD காலம்ஸில் ப்ரைஸ் ஐஃபன் டே இருக்கும். ப்ரைஸ் ஐஃபன் டேனா எண்ட் ஆஃப் த டே பர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு டாப் லூசர் அண்ட் டாப் கெய்னர்ஸை லிஸ்ட் பண்ணோம். ஸோ சஃபிக்ஸில் ஐ இருந்தது அப்படின்னா இன்ட்ராடேவை மீன் பண்ணும். சஃபிக்ஸில் டி இருந்தது அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே டேட்டாவை மீன் பண்ணும். நெக்ஸ்ட் ட்ரேட் ஐஃபன் ஐ. ஸோ ட்ரேட் ஐஃபன் ஐனா ட்ரேட் ஐஃபன் இன்ட்ராடே. ஸோ இந்த ஃபில்டர்ஸ் இந்த காலம் வந்து உங்களுக்கு வந்து டாப் ட்ரேடட் ஸ்டாக்ஸை வந்து ஃபில்டர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஐ பை ஒய் வால்யூம், இன்ட்ராடே வர்சஸ் எஸ்டர்டேஸ் வால்யூம். இந்த காலம் வந்து எனி பர்டிகுலர் ஸ்டாக் நேற்று வால்யூம் இல்லை பிஃபோர் டே வால்யூமை விட அதிகமாக இன்றைக்கி இருக்கு அப்படின்னா இந்த காலம் வந்து வால்யூம் கெய்னர்ன்ற நேமில் ஃபில்டர் பண்ணும். ஸோ தட் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டானியா வந்து நேற்று வால்யூமை விட இன்றைக்கி வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ தென் பிரிட்டானியாவை வால்யூம் கெய்னர் அப்படின்ற ஃபில்டரில் இந்த காலம் வந்து ஃபில்டர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வால்யூம் சர்ச். லாஸ்ட் 3 to 4 மினிட்ஸில் எந்த ஸ்டாக்காவது வால்யூம் வந்து சர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த காலம் வந்து ஃபில்டர் பண்ணோம். வால்யூம் சர்ச் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் சர்ச் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் லிஸ்ட் ஆகிடும். டாபரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் வால்யூம் சர்ஜ் ஆயிருக்கு. சிமிலர்லி HDFCயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் வால்யூம் சர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும் எந்த ஸ்டாக்கில் கரண்ட்டாக வால்யூம் இருக்குது அப்படின்ட்டு. So next is RSI-I. It means RSI-intraday. So இந்த RSI-intraday வந்து மினிட் கேண்டில் இருக்கிற லாஸ்ட் 14 கேண்டில்ஸை யூஸ் பண்ணி RSI-யை வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இட் கால்குலேட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் அவுட் above 70 and below 30 stocks. ஸோ இஃப் யூ கிளிக் ஆன் below 30 உங்களுக்கு வந்து கொட்டாக் பேங்க் வந்து ரைட் now அவைலபிளாக இருக்குது. கொட்டாக் பேங்க் இஸ் தி ஒன்லி ஸ்டாக் which is below 30 in the RSI. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச். ஸோ ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபில்டர்ஸ் இருக்கும், கான்ட்ராக்டிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங். ஸோ கான்ட்ராக்டிங்னா என்னென்னா இன்ட்ராடேல வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட சைஸ் தான் ரேஞ்ச். இப்போ கேண்டலோட சைஸ் வந்து சின்னதாகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து கான்ட்ராக்டிங் பிஹேவியர். இப்போ கேண்டலோட சைஸ் வந்து பெருசாகிட்டே இருக்குது அப்படின்னா அது எக்ஸ்பேண்டிங் பிஹேவியர். ஸோ எக்ஸ்பேண்டிங் ஃபில்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் ஹேவல்ஸ். ஸோ ஹேவல்ஸை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த கேண்டிலோட சைஸஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கிறது வந்து. ஸோ இதுதான் எக்ஸ்பேண்டிங் பிஹேவியர். நெக்ஸ்ட் இஸ் வாலட்டாலிட்டி. ஸோ வாலட்டாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் ஃபில்டர்ஸ் இருக்குது. கன்சிஸ்டன்ட் மீன்ஸ் ஒரு ஸ்டாக் வந்து ₹5 ஏறுது, இல்லை ₹5 கன்சிஸ்டண்ட்டாக இறங்குது அப்படின்னா தென் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டில் மேட்ச் ஆகும். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ₹5 ஏறுது, ₹10 இறங்குது, அகெயின் ₹10 ஏறுது. ஸோ இன்கன்சிஸ்டன்ட் பிஹேவியரில் வாலட்டாலிட்டி இருக்குது அப்படின்னா இன்கன்சிஸ்டண்ட்டில் மேட்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கரண்ட் ட்ரெண்ட். ஸோ கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபில்டர்ஸ் இருக்கும், ட்ராகிங் பியர்ஸ் அண்ட் கிளைம்பிங் புல்ஸ். ஸோ கிளைம்பிங் புல்ஸ்னால் என்னென்னா லாஸ்ட் 15 to 20 மினிட்ஸோட ட்ரெண்ட் வந்து நல்ல புல்லிஷாக இருந்திருக்கும். ஸோ ட்ராகிங் பியர்ஸில் லாஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் ட்ரெண்ட் வந்து பேரிஷாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் புல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா LNT வந்து யூ கேன் ஃபைண்ட் த ட்ரெண்டர்ஸ் புல்லிஷ். ஸோ சிமிலர்லி ட்ராகிங் பியர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா you can find Bandhan Bank, which is last 15 to 20 minutes on the consistent hiring. It is bearish. So in a quick, you can find last 15 to 20 minutes in the stock on the perform in the stock on the underperform using this current trend you can find. Next one, the day trend. So day trend column again you will have bulls in charge and bears in charge. You have 2 filters. So bulls in charge in a whole day, if a stock is bullish kind of a behavior, bulls in charge la irukum. In a whole day, if a stock is in a bearish kind of behavior, bears in charge la irukum. The current trend ku day trend ku irukra difference, current trend accounts for the last 15 minutes la account pannom. Day trend வந்து the whole day account பண்ணி filter பண்ணும். Next column பார்த்தீங்கன்னா price strength hyphen high. It means price strength intraday. So இதில் வந்து you have 2 filters, heavy buying and heavy selling. So it is kind of accumulation and distribution use பண்ணி இந்த filters வந்து மேட்ச் ஆகும். So if stock வந்து ரிப்பீட்டடாக பையர்ஸ் வந்துட்டே இருக்காங்கன்னா தென் அந்த ஸ்டாக் வந்து ஹெவி பையிங்கில் மேட்ச் ஆகும். ஸோ ரிப்பீட்டடாக செல்லர்ஸ் வந்துட்டே இருக்காங்க அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் அப்படின்னா ஹெவி செல்லிங் வந்து மேட்ச் ஆகும். ஸோ இந்த ஃபில்டர்ஸ் வந்து வைட்லி யூஸ் பண்ணுவாங்க ஃபார் தி குவிக் மொமெண்டம் பெட்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாப்புலர் காலம் பிஹேவியர். ஸோ பிஹேவியர் யூ ஹேவ் டூ ஃபில்டர்ஸ், மார்க்கெட் ஃபாலோவர் அண்ட் அகெயின்ஸ்ட் மார்க்கெட். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் மாதிரி இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா இட் மேப்ஸ் அண்டர் மார்க்கெட் ஃபாலோவர். ஸோ இப்போ ஸ்டாக் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து புல்லிஷாக இருக்குது, இந்த ஸ்டாக் வந்து டோட்டலி பேரேஷாக மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இது ஃபார் மேப்ஸ் அண்டர் மார்க்கெட் அகெயின்ஸ்ட் மார்க்கெட். த நெக்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஸ்ட்ரென்த். வால்யூம் ஸ்ட்ரென்த்தில் யூ ஹேவ் அ இன் ட்ரேடிங் பேஸ்கெட் ஃபில்டர் இருக்குது. ஸோ இன் ட்ரேடிங் பேஸ்கெட்டில் வர ஃபில்டர்ஸ் எல்லாமே ஹேவ் அ சேம் பிஹேவியர். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் வந்து மேலே ஏறுது அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து கீழே இறங்குது அட் தி சேம் டைம். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து வால்யூம் வருது அந்த பர்டிகுலர் டைம்லனா இந்த ஸ்டாக்குக்கும் வால்யூம் வருது பர்டிகுலர் டைம். ஸோ இன் ட்ரேடிங் பேஸ்கெட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுக்குமே சம் பேரலல் பிஹேவியர், காமன் பிஹேவியர் வந்து அது பர்டிகுலர் டைம் வந்து இருக்குது அப்படின்றத இன் ட்ரேடிங் பேஸ்கெட் மீன் பண்ணுது. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு சம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பையிங் அண்ட் செல்லிங். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்ட்ராடே காலம்ஸோட ஒரு ஒன் லைன் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட் இன் அ வே ஆஃப் காம்பினேஷன்ஸ் and how it works, the success ratio and everything. So in the upcoming series of videos, we'll be coming up with that, those combinations and detailed explanations on it. ஸோ நெக்ஸ்ட் வந்து EOD காலம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெனு பட்டன் கிளிக் பண்ணி EOD காலம்ஸை வந்து செட்டப் பண்ணிங்கன்னா EOD ரிலேட்டட் காலம்ஸ் வந்து உங்களுக்கு செட்டப் ஆகிடும் ஸ்டாக் ஸ்கேனரில். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் RSI-D. RSI-Dனா RSI-Day. இட் மீன்ஸ் உங்களுக்கு டேயில் RSI பிலோ 30 இருக்கா, அபவ் 70 இருக்கான்றது இந்த காலம் வந்து ஃபில்டர் பண்ணும். இந்த நெக்ஸ்ட் காலம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஒரு ஸ்டாக்ல வந்து ரீசன்ட் ஸ்விங்ஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்பர்ஸை வந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஹியர். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ்-D. ப்ரைஸ்-D மீன்ஸ் ப்ரைஸ்-டே. ஸோ எஸ்டர்டே கெய்னர் அண்ட் எஸ்டர்டே லூசர். இப்போ அந்த ஸ்டாக் வந்து நேற்று ஏறி இருந்தது அப்படின்னா எஸ்டர்டே கெய்னரில் மேட்ச் ஆகும், நேற்று இறங்கி இருந்தது அப்படின்னா இட் வில் மேட்ச் ஆன் எஸ்டர்டே லூசர். நெக்ஸ்ட் வந்து ட்ரேட்-D. ஸோ ட்ரேட்-D என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் அந்த ஸ்டாக்குக்கு நல்ல வால்யூம் இருந்தது அப்படின்னா இட் வில் பி ஆன் ட்ரேட்-Dயில் ஆக்டிவ்லி ட்ரேடடில் வந்து ஃபில்டர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் ஸ்ட்ரென்த். ஸோ சிமிலர்லி ப்ரைஸ் ஸ்ட்ரென்த் இன்ட்ராடே பார்த்தோம், இதே மாதிரி ப்ரைஸ் ஸ்ட்ரென்த் டே. ஸோ இஃப் தெர் இஸ் அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னா அக்குமுலேஷன் இருந்து ஆக்டிவ் பையர்ஸ்னு மேட்ச் ஆகும். அண்ட் இஃப் தெர் இஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஆக்டிவ் செல்லர்ஸ் அப்படின்றது மேட்ச் ஆகும் இந்த பர்டிகுலர் காலமில். ஸோ நெக்ஸ்ட் வந்து டி. டியில் மோஸ்ட்லி டெலிவர்ட் அப்படின்ற ஃபில்டர்ஸ் வந்து ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் வந்து நிறைய டெலிவரி ஆயிருக்கு, இஃப் சம்மன் ஹஸ் பாட் இட் அண்ட் நாட் சோல்ட் இட், இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவ்ல அந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணலை அப்படின்னா இட் வில் பி ஆன் மோஸ்ட்லி டெலிவர்ட். ஸோ சிமிலர்லி நெக்ஸ்ட் காலம் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் டே. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் எனிதிங் மேட்சஸ் ஈவினிங் ஸ்டார் ஆர் மார்னிங் ஸ்டார் ஆர் சிமிலர் பேட்டர்ன்ஸ் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த காலம்ஸ் வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி இட் வில் ஷோ யூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் EOD columns and filters works. ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வாட் இட் காலம் மீன்ஸ் அண்ட் ஹவு columns and filters work அப்படின்றது. ஸோ யூ கேன் மேக் மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் பிலோ 30, ஹெவி பையிங், எக்ஸ்பேண்டிங். ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி யூ கேன் பிக் அ ரைட் ஸ்டாக் டு ட்ரேட். ஸோ பட் யூ கேன் மேக் அப் டு 5000 காம்பினேஷன்ஸ் வந்து நீங்கள் இந்த காலம்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் தட் வி ஆர் கமிங் வித் அப்கமிங் வீடியோஸ். எந்த காம்பினேஷன் பெஸ்ட் சூட் ஆகும், எந்த காம்பினேஷன் ஹஸ் கிவன் அ பேக் டெஸ்டட் ரிசல்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் வி கேன் சி இன் தி அப்கமிங் வீடியோஸ். இப்போது எக்ஸஸ் இன்ட்ராடே ஸ்கேனரில் அலர்ட்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது ஒரு மல்டிபிள் காம்பினேஷன்ஸில் வர ஸ்டாக் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக தெரியணும், இல்லை அந்த ஸ்டாக்கை நீங்கள் இமீடியட்டாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அலர்ட்ஸ் செட் பண்ணிக்கலாம். இங்கே செட் அலர்ட்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட காம்பினேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் டே கெய்னர், ஹெவி பையிங் அண்ட் டாப் ட்ரேடரை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அலர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அலர்ட்ஸ் வந்து சேவ் ஆகிடும். இன்கேஸ் லாகின் பண்ணலன்னா லாகின் பண்ணிவிட்டு அலர்ட்ஸை சேவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அலர்ட் சேவ் ஆனதுக்கான சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வரும். ஸோ இன்கேஸ் அந்த காம்பினேஷன் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக டெலிகிராமில் அலர்ட் வரும். டெலிகிராமில் அலர்ட்ஸ் வரதுக்கு நீங்கள் ஒன் டைம் ப்ராசஸாக அலர்ட்ஸை எனேபிள் பண்ணணும். டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு EQSIS அலர்ட்ஸ் பாட்டன் சர்ச் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கேனர் அலர்ட்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது ஒன் டைம் ப்ராசஸ் தான். ஸோ உங்களுக்கு அலர்ட்ஸ் எனேபிள் பண்ணுறது டிஃபிகல்ட்டி இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் இன்ட்ராடே ஸ்கேனர்னா என்ன,
எக்ஸஸ் இன்ட்ராடே ஸ்கேனரை எங்கே ஆக்சஸ் பண்ணுறது, காலம்ஸ் எப்படி செட் பண்ணுறது, ஸ்டாக்ஸ் எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நீங்கள் உங்களோட ட்ரேடிங் சிஸ்டமை இன்ட்ராடே எக்ஸஸ் ஸ்கேனரை யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸஸ் இன்ட்ராடே ஸ்கேனரோட ஃபில்டர்ஸ் அண்ட் ஸ்கேனர்ஸில் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏன்னா எக்ஸஸ் இன்ட்ராடே ஸ்கேனர் யூஸ் பண்ணி மோர் தென் 5000 காம்பினேஷன்ஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் எந்த காம்பினேஷன் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும், எந்த காம்பினேஷன் உங்களுக்கு அவுட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் அப்கமிங் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்க்கலாம்.